நோன்பு மாசம் வருது. நோன்பு முடிஞ்ச கையோட பெருநாள் வரும். ஸோ நாம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடு வாங்கி பங்கு போட்டு சமைச்சு சாப்பிடுவோம், ரெடி ஆகுவோம். ஆடு வாங்குறதுக்கு கத்தார்ல நிறைய இடம் இருந்தாலும் பொதுவாகவே நம்ம மார்க்கெட்ல போய் வாங்கணும். ஒன்று உம்சலால்ல இருக்குது, இன்னும் ஒன்று மிசைது போற வழியில வக்ரா சென்ட்ரல் சூக்குக்கு போவோம். ஸோ வக்ரா சென்ட்ரல் சூக்குல உம்சலாலியை விட ஆடு அதிகமாகவே இங்க இருக்கும். இங்க வந்தோம்னா நமக்கு விரும்பின நாட்டு ஆடுகளை விரும்பின வெரைட்டிஸ்ல வாங்கிக்கலாம். ஆடு வாங்க வாரவங்கள்ல சில பேருக்கு ஆட்டை செக் பண்ணி பார்த்து வாங்க தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். பட் பார்க்க வார நீங்க கட்டாயம் ஆட்டை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சில ஆடுகள் வந்து நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆட்டை கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கும் தர பார்ப்பாங்க. ஸோ ஆடு வந்து நல்ல ஆக்டிவா இருக்குதா, பார்க்கறதுக்கு நல்ல திடாத்தரமா இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. அதோட செம்மறி ஆடு வாங்கும்போது கட்டாயம் அந்த ஆட்டை கிட்ட போய் பிடிச்சி பார்த்து வாங்க. ஏன்னா செம்மறி ஆடு ஃபுல்லாவே முடியா இருக்கிறதால நமக்கு பார்க்கும்போது பெரிய ஆடு மாதிரி தெரியும். பிடிச்சி பார்க்கும்போது சில ஆடு வந்து வெறும் கோது போல இருக்கும், வெயிட்டும் வந்து குறைவா இருக்கும். ஏன்னா நாம இங்க வெயிட்டை நிறுத்து பார்த்து வாங்குறது இல்ல, ஆட்டோட சைஸுக்கு தான் காசை கொடுத்து வாங்குறோம். ஆடு வாங்குறதுக்கு சந்தைக்கு வந்துட்டு நீங்க ஒரு வியாபாரி கிட்ட ஒரு விலையை கட்டிங்கிட்டு அவன் ஒரு விலையை சொல்லுவான். அதுல இருந்து 50 குறைச்சி நீங்க கேட்கும்போது ஓகே என்று சொன்னா நான் வாங்கிறாம 4-5 பேர்கிட்ட போய் பாருங்க. அப்படி பார்த்து கொஞ்சம் பார்க்கிங் பண்ணீங்கடா பிரைஸை கொஞ்சம் நல்லா குறைச்சே எடுக்கலாம்.